வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின்ராஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெங்களூர் ஹோம் டூர். பெங்களூர் பனர்கட்டில் இருக்கிற ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் 1BHK அப்பார்ட்மெண்ட்டோட டூர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ரீசெண்டாக பெங்களூர் போனப்போ. பனர்கட்டில் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 1BHK 2BHKs இருக்குது, வித் பால்கனி அண்ட் விதவுட் பால்கனி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஸ்டேர் கேஸ் வந்து மேலே மாடிக்கு போகுது அண்ட் கீழேருந்து வருது இந்த ஃப்ளோருக்கு வருது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிஃப்ட்டும் இருக்குது. லிஃப்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் 1BHK அப்பார்ட்மெண்ட். இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களா, இந்த மாதிரி ஓப்பன் கோர்ட்யார்ட் வந்து எல்லா ஃப்ளோர்ஸுக்குமே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வென்டிலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வாசலுக்கு வந்தீங்கனாலே. அண்ட் இந்த ஓப்பன் கோர்ட்யார்டில் வந்து நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு பார்ட்டியோ இல்லை வந்து ஜஸ்ட் டீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம சேர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா இது வந்து உள்ளே வந்து சேஃப்டியாக விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த போர்ஷனில் வந்து பால்கனி இல்லை. ஸோ நீங்கள் இந்த இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸ்பெஷலி நீங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்களோடலாம் போகிறப்போ உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் வாங்க இப்போ வந்து இந்த போர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டோரில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர். ஸோ வெளியிலேருந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி டேக்கில் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா உள்ள பெல் அடிச்சு தான் ஓப்பன் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டோர்ஸில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு ஹால், க்யூட்டான குட்டி ஹால், நார்மலான ஒரு 3 சீட்டர் சோஃபா அண்ட் ஒரு டீபாய் இருந்தது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக ஒரு டிவி யூனிட் இருந்தது. அந்த டிவி யூனிட்லேயே வந்து நம்ம மைக்ரோவேவ் ஓவனும் வச்சுக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வால் யூனிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த வுட் ஒர்க்கே வந்து ஒரு வால் மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த செவுத்துக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக செவுத்துக்கு பதிலாக இந்த மாதிரி வுட் பேனல் வச்சு வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து அது ஒரு சோரோட பர்பஸ், வாலோட பர்பஸையும் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுது இல்லையா. சோஃபாக்கு மேலே இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பிரான்ஸில் ஒரு வால் ஹேங்கிங் பண்ணியிருந்தாங்க. ட்ரீ மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோட இந்த பக்கம் கார்னரில், அதாவது நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து டோர் திறந்துட்டு உள்ளே வர்றோம் இல்லையா, உள்ளே வந்தோடனே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிச்சன்னு தனியாக இல்லை, ஹால்லேயே தான் நமக்கு இருக்குது. ஸோ மைசூர் ஹோம் டூர் பார்க்காதவங்க பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு கிச்சன் நமக்கு செப்ரேட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதில் வந்து ஹால்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய க்ராக்கரிஸ் எனக்கு பிடிச்ச கலர்ஸில் பிடிச்ச மாதிரி இருந்ததுங்க. சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா வெசல்ஸுமே வந்து நம்ம இண்டக்ஷன்லேயும் பண்ணுற மாதிரியும் அண்ட் கேஸ் ஸ்டவ்லேயும் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிளேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி வெஜிடபிள் கட்டர், அந்த கட்டிங் போர்ட்ஸ் மாதிரி நைஃப் எல்லாமே வந்து ரொம்ப டீசெண்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீங்கள் வந்து இங்கே மைக்ரோவேவும் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், நிறையா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கேஸ் ஸ்டவ் கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து கேஸ் ஸ்டவ்வும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மைசூர்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் மைக்ரோவேவ் ஓவன் வச்சு மட்டுமே வந்து குக்கிங் பண்ண வேண்டியது இருந்தது. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே கேஸ் ஸ்டவ்லேயும் குக் பண்ணிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம சமைக்கலாம். கட்லரிஸ், ஸ்பூன், ஃபோக்ஸ், அது மாதிரி டீ கப்ஸ், அப்புறமா வந்து சூப் பவுல், கார்ன்ஃப்ளெக்ஸ்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி, நூடுல்ஸ்லாம் பண்ணோம், ரேமன்லாம் பண்ணோன்னா அதுக்கு பெரிய பவுல்ஸ் எல்லாமே வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து கேஸ் ஸ்டவ்வும் ப்ரொவைட் பண்ணியிருந்ததுனால நம்ம வந்து எல்லா வகையான குக்கிங்குமே வந்து பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக. ஸோ அது இந்த ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்னிலாம் கூட ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த மாதிரியான அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறப்ப தான் எவ்வளோ சின்ன ஸ்பேஸை கூட ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது. நம்ம வந்து இதோட பெரிய வீடு இருந்தாலும் நம்ம இது பத்தல அது பத்தல இன்னும் குறை சொல்லிட்டு தான் இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மென்டாலிட்டி வந்து நம்ம மாற்றிக்கணும்னு தோணுது. இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கர்டன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆக்சுவலாக நான் நிறையா வந்து சர்ச் பண்ணி பெரிய ரிசர்ச்சே பண்ணி தான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சேன். எனக்கு வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுறோமோ இல்லை வந்து 2 நாள் ஸ்டே பண்ணுறோமோ அது முக்கியம் கிடையாது. பட் 1 மணி நேரம் நம்ம ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணால் கூட அது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த வீடு வந்து எனக்கு இந்த கலர் காம்போஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஹால்லேருந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த மைக்ரோவேவ் வைக்கிற இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி குடுத்துருக்காங்கன்னு. அங்க வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண சில திங்ஸ் எல்லாம் வேற தொலைச்சுட்டு வந்திருக்கேங்க. வீட்ல வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது. அது நான் சொல்ற ஷாப்பிங் விளாக்ல ஏதோ இங்க தான் நான் வச்சிருக்கேன் போல இருக்கு. அது வந்து சில இதெல்லாம் நான் எங்க வச்சேன்னு தெரியல. அது மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நீங்க பார்த்துட்டுருக்கீங்களா, ஹால்லேருந்து நேரா போனா பெட்ரூம். அது பக்கத்துல வந்து ப்ரவுன் கலர்ல டோர் இருக்கிறது வந்து பாத்ரூம் அண்ட் டாய்லெட். ஆக்சுவலா எங்கடா இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இன்னும் கபோர்டு இல்லையே தேடி தேடி பார்த்துட்ருந்தேன். கபோர்டு வந்து இந்த பாத்ரூமுக்கு சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சுவர் மாதிரியே வால் மாதிரியே இருந்தது. நான் ஏதோ டிசைன் நினச்சிக்கிட்டேன். பார்த்தா மேலே லாஃப்ட் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து கபோர்ட். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இவ்வளோ அழகாக எல்லாம் டிசைன் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு கண்ணாடியே வைக்கலங்க. ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபெசிலிட்டியில் இருக்குது. ஒரு டேபிள் ஃபெசிலிட்டி பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க. ஆனால் மிரர் ஏன் வைக்கலன்னு தெரில. அதுக்கு வந்து பாத்ரூம்க்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு. ஸோ பெரிய ஹேண்ட் மிரர்ஸ் வந்து இனிமேல் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இது வரைக்கும் இல்லை. இந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் அப்படி தான். நாங்கள் வந்து நந்தி ஹில்ஸில் ஸ்டே பண்ண இடத்துலையும் அப்படி தான், மிரர் இல்லை. இது என்ன சொல்ல வருது 2025 அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே. இதுதான் வந்து ட்ரெஸ் வைக்கிற இடம் இருக்குல்ல, ஐ மீன் கபோர்ட். இதுதான் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கபோர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு என்ன, ஒரு மாதத்துக்கு தேவையான லக்கேஜ் வந்து நம்ம வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக நீட்டாக இருந்தது. ஆனால் ஓப்பன் பண்ணுறப்ப முறக்கணும் ஏதோ சவுண்ட் வந்திருந்தது. சரியாக வந்து ஏதோ ஆயிலெலாம் போட்டு சரியில்ல அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இதுதான் பெட்ரூம். ஆக்சுவலாக வந்து எல்லா யூடியூபர்ஸுமே வந்து போகணுன்னே வீடியோ எடுத்துருவாங்க, அது பெட்லாம் நீட்டாக இருக்கிற மாதிரி. ஆனால் நான் வந்து வித்தியாசமாக எப்படி கொடுத்த பெட்ரூமை எப்படி ஆக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு உங்களுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே செக்இன் ஆனோடனே ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் தூங்கியாச்சுங்க. அதனால் வந்து செக் அவுட் பண்ணுறப்ப எடுத்ததுனால அந்த மாதிரி இருக்கின்றது. அதை ஷூட் வரவே கௌதம் மேனன் சார் ஸ்டைலில் சொல்லி சிரிச்சிட்டு இருந்து எனக்கு அந்த ஒரிஜினல் ஆடியோவை நான் டச் பண்ணுறேன். நாங்கள் வரும்போது அப்படி இருந்துச்சு, காலி பண்ணி போகும்போது இப்படி இருக்குது. இப்படி யாராவது யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கிறாங்களா இது வரைக்கும்? ஆக்சுவலாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சுல. செம்ம தூக்கம். அடுத்த நாள் எந்திரிக்கவே முடியல. நல்லா கூலாக இருந்ததுங்க. அதான் மைசூர் மாதிரியே பெங்களூரும் வந்து செம சில்லாக தான் இருக்குது. நிறைய வாட்டி போயிருக்கோம் பெங்களூருக்கு. பட் சொல்கிறேன் நான், அதனால் ஏசிலாம் வந்து இங்கேயும் தேவைப்படலை. மைசூரில் எப்படியோ அதே மாதிரி தான். ஃபேன் கூட இன்ஃபேக்ட் தேவைப்படல, அந்தளவுக்கு இருந்தது இந்த கிளைமேட். பெட்டுக்கு 2 சைட்லேயுமே வந்து சைட் டேபிள்ஸ் இருந்தது. 2லேயுமே வந்து இனஃப் ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹாலில் இருந்த மாதிரியே விண்டோவில் வந்து இதே காம்பினேஷனில் ஸ்க்ரீன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. கர்டன் ரொம்ப மைல்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறப்ப வயர்லாம் வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா, அது அழகாக வந்து இங்கே ஏசிக்கு கன்சீல் பண்ணியிருந்தாங்க. அந்த கன்சீல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லலாம் வந்து தனியாக நமக்கு வந்து இன்டர்நெட் வயர்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வைஃபைலாம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்தது. நமக்கு செப்பரேட் கனெக்ஷன் அப்படின்றதுனால இந்த சைட் டேபிளுமே வந்து நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே யூட்டிலிட்டி ட்ராஸ்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லா இருந்தது. ஸோ வுட் ஒர்க்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹாலில் வந்து அந்த பிரான்ஸில் பண்ண ஒரு ட்ரே மாதிரி வால் ஹேங்கிங் இருந்ததில் இங்கே வந்து பெயிண்டிங் கொடுத்துருந்தாங்க. சிம்பிளான பெயிண்டிங் தான். ஸோ நீட்டாக இருந்ததுங்க. இது வந்து நியூ பில்டிங் தான், நியூ ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால நல்லாவே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி பெட்ரூமில் வந்து தனியாகவே நமக்கு வைஃபை கனெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்ததுனால நீங்கள் அங்கே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் இந்த பெட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நமக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி அதில் மிரர் இல்லை, ஒன்லி டேபிள் மட்டும்தான். ஸோ நம்மளுடைய திங்ஸ்லாம் வந்து அங்கே வச்சுக்கலாம். அண்ட் மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்மளோட ஹேண்ட் மிரரில் மேக்கப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாலில் அந்த மைக்ரோவேவ் ஓவன் வைக்கிறதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வுட் ஒர்க்குக்கு ஜஸ்ட்டு பேக் சைடில் தான். ஸோ ஒரே பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல, ஒரு வால்க்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைட் பெட்ரூம்க்கு அதே டிவைடர் தான். பட் முன்னாடி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளோட திங்ஸ்லாம் வந்து வச்சுக்கிற மாதிரி செஞ்சுருக்குறாங்க.
இதே அப்பார்ட்மெண்ட்டில் இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றது நான் வரிசையாக டக்குனு ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 பெட்மே வந்து செப்பரேட் பண்ணியிருக்கிற மாதிரியான சில போர்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்ததை விட பெரிய சைஸ் போர்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணுமோ அது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வித் பால்கனிஸ் அண்ட் வித்தவுட் பால்கனிஸ் இருக்குது. அண்ட் கிச்சன் வந்து இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இருக்குது. அதாவது நமக்கு சைடில் ஒரு முடியிற இடத்துல அந்த ஸ்லாப் முடிகிற இடத்துல வால் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற மாதிரி இந்த வாலோட ஒட்டி வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, கிச்சன் வுட் ஒர்க். ஸோ இதுதான் வந்து பால்கனிஸோட இருக்கிற போர்ஷன். ஸோ வாஷிங் மிஷின்லாம் கூட சில போர்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் இருந்தே வந்து உங்களுக்கு செப்பரேட்டான பால்கனிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீட்பேக் டு செலின்ட்ராய் அப்படின்ற இமெயிலுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ makeMyTripBooking.com இதிலலாம் வந்து இவங்களோட ப்ராப்பர்ட்டி லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இப்போ டைரெக்டாக நம்ம வந்து லிங்க் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யூடியூப்பில் வந்து சில ரூல்ஸ் வந்திருக்கு. அதனால தான் ஓகே. இப்போ வந்து சில போர்ஷன்ஸில் இந்த மாதிரி செப்பரேட்டான கிச்சனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய நாள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட் கிச்சன் வந்து தேவைப்படுங்க கண்டிப்பாக. ஹாலோடையே இல்லாமல் தனியாக நம்ம மைசூர் ஹோம் டூர் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு செப்பரேட் கிச்சன் இருக்கிறது ஃபேமிலியோட போகிறப்ப நிறைய மெம்பர்ஸ் போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தான் நிறைய இந்த மாதிரி சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த ஹோம் டூர் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை, நந்தி ஹில்ஸோட ஸ்டே டீட்டெயில்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி மைசூரில் ஸ்டே பண்ணியிருந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வேணும்னா கூட நீங்கள் வந்து மெயிலில் கேளுங்க. உங்களுக்கு அது நான் வந்து makeMyTripலையோ இல்லை booking.comலையோ என்ன லிங்க் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே இங்கேருந்து டைரெக்டாக நந்தி ஹில்ஸ்க்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு அப்படின்றதுனால டக்குன்னு அவசரமாக வந்து பேக் பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியா கூட நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக தாங்க இருந்தது. இது வந்து ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்றதுனால ரொம்ப காமாக இருந்தது, கன்ஜஸ்டடாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது வந்து நமக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இல்லை பெங்களூர் பேலஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கணுன்னா பனார்கட் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு டிராஃபிக் இல்லைனாலே ஒரு 45 மினிட்ஸ் ஆயிரும். டிராஃபிக் இருந்துச்சுன்னா இன்னுமே ஜாஸ்தியாகும். ஸோ அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி மார்னிங் நம்ம கிளம்பி போனோம் அப்படின்னா அவ்வளோதான், ஈவினிங் வர மாதிரி இல்லை நைட் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே. பட் உங்களுக்கு வந்து மெயின் சிட்டியில் இருந்து பனார்கட் வந்து டிஸ்டன்ஸ் தான். அது வந்து இங்கே நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனும் சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். நாங்கள் வந்து 2-3 வாட்டி போயிட்டு அந்த மாதிரி வந்து சுற்றிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு அப்படி முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும், இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இது ஓகே. இல்லைனா நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு வந்து அப்படி நினச்சிக்காதீங்க. ஓகேங்க, இதான் பெங்களூரில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த 1 BHK அப்பார்ட்மெண்ட் டூர். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.